ஏய், யாரை கேட்டு ஆட்டோ இங்கே நிறுத்தின? சார் வெயிலா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் நிழல் நிறுத்தலாம்னு நிறுத்தினேன். நீங்க நிப்பாட்டினா ஏன் கார் எங்க விடுறது? இது என்ன உங்க ஒப்போண்ட இடமா? சார் அப்பா பத்திலாம் பேசாதீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு ஆட்டோ எடுக்கணும் அவ்வளவுதானே? எடுத்துடுறேன். ஏன் இழுத்தா என்ன பண்ணுவியா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இது என் இடம். நான் பேசுறதுதான் கரெக்ட். எது? இந்த ரோடு உங்களுதா? ரோடு எல்லாருக்கும் பொதுதான். இங்க யார் வேணாலும் வண்டி நிறுத்தலாம். என் வீட்டு முன்னாடி நிறுத்திருக்க. என்கிட்ட லாலம் பேசக்கூடாதுன்னா ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு கிளம்பு. இல்ல ஆட்டோ இங்க இருக்காது. இது ஏன் இடம், என் இடத்துல யாரும் இருக்க கூடாது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கானது நான் ஏன் ரோட்ல போற ஒன்ன மாதிரி ஆளுக்கு விட்டு கொடுக்கணும்? ஒரு மனுஷனுக்கு விட்டு தர மனசு இல்லைன்னா அவன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய காரோ வீடோ எதுவா இருந்தாலும் சரி, அவன் கடைசி வரைக்கும் தனியா தான் இருக்கணும். நான் ஒண்ணும் உங்க இடத்த சொந்தமாக்கிக்க நினைக்கல. ஆனா நீங்க தான் உங்க இடத்த யாரும் சொந்தமாக்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மைண்ட்ல இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு சார். தயவு செஞ்சு கொஞ்சம் மாத்திக்கோங்க. சரி, நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன். சாரி. நம்ம என்னதான் சார் நம்மள பேச வைக்கும்? முதல்ல உங்க எண்ணத்தை மாத்துங்க. நீங்க தானா மாறுவீங்க. சார் உங்க லொகேஷன்ல தான் சார் இருக்கேன். எங்க இருக்கீங்க? ஆப்ல லொகேஷன் தப்பா காட்டியிருக்கோம். நீ பக்கத்துக்கு வந்துரு. சார் கொஞ்சம் நீங்களே வந்துட முடியுமா? எத நான் வரவா? வந்து பிக்கப் பண்ணிட்டு போமா. சரி ஓகே சார். சும்மா வந்துட்டு வேற வேலை இல்லை எனக்கு. சார் இப்போ நீங்க மாத்திர லொகேஷனுக்கு வந்துட்டேன் சார். நீ வந்தல அந்த லொகேஷனுக்கே வந்துரு. நான் இங்க வந்துட்டேன். ஓகே சார். ஓடிபி சொல்லவா? ஏன் சார் ஒரு லொகேஷன் போட்டு வேற வேற இடத்துக்கு வர சொல்றீங்க? ஏய், என்ன ஓவரா சவுண்ட கொடுக்கற? நான் சொல்றத கேக்குறதா உன் வேலை. நான் சொல்ற இடத்துக்கு தான் நீ வரணும். போய் ஆட்டோ விடு, போலாம். முடியாது. என்னை அலைய விட்டல, நீ வேற ஆட்டோ பாத்துக்கோ. ஆனா நீ மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேரு வேணும்னே வேற லொகேஷன் போட்டு எங்களை அலைய விடுறீங்க. உங்களுக்குலாம் எங்க வேலை விளையாட்டா போச்சு. எது எடுக்க முடியாதா? நான் எதுக்கு முதல்ல உன்னை பத்தி யோசிக்கணும்? இங்க எல்லார பத்தி யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா நாங்க யோசிக்கிறோம்ல சார். எங்களை நம்பி வர பேசஞ்சரை சேஃபா கொண்டு போய் டிராப் பண்ணணும், டைமுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்க நினைச்சா உங்களை பத்தி எல்லாம் யோசிக்காம இருக்கலாம். ஆனா எங்களை மாதிரி ஆட்டோ பஸ் கார் ஓட்டுறவங்களுக்கு இது ஜஸ்ட் வேலை இல்ல, மக்கள் சேவை. மேடம் சாரி மேடம், நான் தான் கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு. கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்களா? கிளம்பலாம். ஆனா இந்த உலகத்துல உங்கள மாதிரி காரியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? ஏதாவது காரியம் ஆகும்னா ஐயோ மேடம் அப்படின்னு சொல்றது, இல்லனா ஒரு இதுவா கூட மதிக்காம இருக்கிறது. இனிமையாச்சும் அடுத்தவங்க வேலையில இருக்க வழிய புரிஞ்சுக்கோங்க சார். சாரி. வாங்க போலாம்.